வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸா இந்த வெப்சைட்னால நமக்கு என்ன யூஸ் இப்படின்னு நிறையவே உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரலாம். ஜென் ரிவ்யூஸ் வெப்சைட்டில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கேட்ஜெட்ஸ் பற்றி நிறையவே ரிவ்யூஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஆர் காம்போ ஆஃபர்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கேட்ஜெட்ஸ்லேயே காம்போ ஆஃபர் வரலாம். ஸோ அதோட ரிவ்யூஸுமே பார்க்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பை அடிக்கடி சாப்பிடும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. மழைக்காலம், குளிர்காலம் போன்ற சமயங்களில் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பருவநிலை மாற்றத்தால் வரும் பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுக்குமிளகு குழம்பு எப்படி வைக்கலாம் வாங்க பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சின்னதாக ஒரு துண்டு சுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வறுக்க வேண்டிய பொருட்களை பேனில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிறுதீயில் இருக்கட்டும். எல்லா பொருட்களையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடாம பொறுமையா கொஞ்சமா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கலர் மாறி இருக்கு, நல்லா வாசனையும் வருது. இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு வறுத்த பொருட்களை எடுத்து தனியா வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்ச மசாலாவை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து ஒரு எலுமிச்சை அளவு புளியை கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வெடிச்சதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 20 to 25 சின்ன வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 15 to 20 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரத்துல பூண்டும் கலர் மாற ஆரம்பிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, அதாவது புளிக்குழம்பு கார குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த குழம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்சி வச்ச மசாலா பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் கட்டிப்படாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிறுதீயிலே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில்
ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பை சிறு தீயில குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாயிடும். அதே மாதிரி குழம்புல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டா சுக்கு மிளகு குழம்பு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தை கூட இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்